10. நள்ளிரவில் திருடன். தன்னை அறியாமலேயே கௌதம் ரேணுவை நெருங்கிக் கொண்டிருந்தான். அதே நேரம் ரேணுவுக்கும் கௌதமின் நடவடிக்கைகள் சுத்தமாக புரியவில்லை. இந்த கௌதம் ஐஷுவ விரும்புறாரு, ஆனா எதுக்காக என்கிட்ட க்ளோஸா இருக்கணும்? ரேணுவின் மனம் குழம்பி போனது. கௌதமை நம்பலாமா இல்லை வேண்டாமா என்ற யோசனை அவள் மனதில் அதிகமாக இருந்தது. பீச்சிலிருந்து வீடு வரும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஏன், கௌதமிற்கே கூட அந்த உணர்வு புதிதாக இருந்தது. கார் நேராக வீட்டின் முன்னால் வந்து நின்றது. இறங்கியவுடன் ரேணு நேராக வீட்டிற்குள் சென்று விட்டாள். ரேணு உள்ளே வருவதை பார்த்த பிறகுதான் சனாவிற்கு நிம்மதியாக இருந்தது. அவள் மட்டும் வரவில்லை என்றால் இந்நேரம் அவள் வேலை பறிபோகியிருக்கும். மேடம், எங்க போயிருந்தீங்க? ரேணு குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த சனா, மேடம் மேல போங்க, நான் உங்களுக்கு சூடா காஃபி எடுத்துட்டு வரேன் என்றாள் பரிவுடன். ரேணு எதுவும் பேசாமல் சரி என்று மட்டும் தலையசைத்துவிட்டு மாடிப்படி ஏறி மேலே செல்ல கௌதமும் அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்தான். கௌதமும் மழையில் நனைந்திருப்பதை பார்த்தாள் சனா. 2 பேரும் நல்லா நனைஞ்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை கௌதம் சார் ரேணு மேடம திட்டியிருப்பாரோ? மேடமோட முகமே சரியில்லையே. அவள் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்ததை பார்த்தான் கௌதம். இன்னொரு தடவை அவ எங்க போறா என்ன பண்றான்னு தெரியலன்னு சொன்ன, அதுக்கப்புறம் உனக்கு நிச்சயமா வேலை இருக்காது. எஸ் சார், புரியுது. நான் இனி மேடம பத்திரமா பாத்துக்கிறேன் சார். இந்த மாதிரி தப்பு இன்னொரு தடவை நடக்காது. குளிரில் நடுங்கியபடியே தன்னறைக்குள் ஓடி வந்த ரேணு அவளின் கபோர்டில் இருந்து மாற்று உடையை தேடிக் கொண்டிருந்தாள். அதே நேரம் கௌதமும் உள்ளே நுழைந்தான். ஆனால் இருவருக்கும் அது தர்ம சங்கடமான நிலையானது. அவளிடம் பேச அவனுக்கு வார்த்தைகள் இல்லை போலும். நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறீங்களா? அவள் நடுங்கிக் கொண்டு கேட்க அவளின் நடுக்கம் உணர்ந்தவன், இல்ல, நான் இப்ப போகல, நீ போயிட்டு வா என்று பதிலளித்தான். சரி என்று தலையசைத்த ரேணு அவளுடைய உடைகளை எடுத்துக்கொண்டு வேகமாக பாத்ரூமிற்குள் நுழைந்தாள். கௌதமோ அவள் வெளிவரும் வரை ஆடையை மாற்றாமல் ஈர உடையிலேயே இருந்தபடி குடிக்க காஃபி ஒன்றை எடுத்து வரும்படி இன்டர்காம் மூலமாக சனாவுக்கு ஆணையிட்டான். சனாவும் அவன் கேட்ட காஃபியை கொண்டு வந்து கொடுத்தாள். அம்மா எங்க? இன்னும் வரலையா? சனாவிடம் கேள்வி எழுப்பினான் கௌதம். பாஸ், அது பெரிய மேடம் வெளியில போயிருக்காங்க, நைட்டு வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு போனாங்க. சரி. சனா அந்த அறைக்குள் ரேணுவை தேடினாள். ஆனால் அதை கவனித்து விட்டான் கௌதம். அவளுக்கான காஃபியை அங்க டேபிள் மேல வச்சுட்டு போ, அவ வந்த உடனே நான் சொல்றேன். ஓகே சார். கௌதம் அங்கிருந்த ஜன்னலின் அருகில் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு அந்த சூடான இதமான காஃபியை குடித்துக் கொண்டிருந்தான். இந்த நேரம் பாத்ரூமில் இருந்து கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. அவன் திரும்பி பார்க்க மஞ்சள் நிற சில்க் சாரியில் தேவதையாய் ஈரம் சொட்டும் கூந்தலுடன் வெளியே வந்தாள் ரேணு. கௌதமால் ரேணுவின் பால் ஈர்க்கப்படும் தன் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். கௌதம் இந்த பக்கம் நின்று கொண்டிருந்ததால் அறையில் அவன் இல்லை என்று நினைத்தபடி வெளியே வந்தாள் ரேணு. ஈரமான அவளின் கூந்தலை துவட்டிக் கொண்டு அங்கிருந்த ஆள் உயர கண்ணாடியின் முன்னால் சென்று நிற்க, கண்ணாடியின் பிம்பத்தில் தனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தவனை பார்த்தவளுக்கு ஒரு நொடி உள்ளுக்குள் தூக்கிதான் போட்டது. இவரு எங்கதான் இருக்கிறாரா? அவர் இல்லைன்னு அவரோட பெட்ல நேரம் உட்கார்ந்திருந்தோம், அவ்வளவுதான், கொன்னே போற்றுப்பாரு. கௌதம் அங்கே இருந்தாலும் அவனை கண்டு கொள்ளாதது போலவே அவளின் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் கௌதமின் பார்வை தன்னை தாக்குவதை அவள் முழுமையாக உணர்ந்தாள். இன்னும் 6 மாசத்துக்கு தானே, அதுக்கப்புறம் நான் யாரோ கௌதம் யாரோ என்று நினைக்கும்போது அவளின் முகம் சுருங்கியது. இந்த நேரம் எதர்ச்சியாக ரேணு கௌதம் தன்னை நோக்கி வருவதை பார்த்தாள். அவளுக்கு இதயம் பக் பக் என்று அடித்துக் கொண்டது. இவர் எதுக்காக இப்போ நம்ம பக்கத்துல வராரு? ஒருவேளை மறுபடியும்? ரேணு நினைக்கும் போதே அவளது உடல் சில் என்று ஆனது. அவன் அவளை நெருங்க ரேணு பயத்தில் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். கௌதம் அங்கு டேபிளின் மீது அவளுக்காக கொண்டு வந்து வைத்திருந்த காஃபியை அவள் புறமாக தள்ளி வைத்தான். எதுவும் நடக்கவில்லையே என்று கண்களை திறந்து பார்த்த ரேணு அப்பொழுதுதான் கௌதம் காஃபியை தன் பக்கம் தள்ளி வைக்க வந்தான் என்பதையே உணர்ந்து பெருமூச்சு விட்டாள். அந்த காஃபியை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியேறிவிட்டாள் ரேணு. அவள் தன்னை பார்த்து பயந்து ஓடுகிறாள் என்று நினைக்கும்போது இவனுக்கு எதையோ சாதித்த சந்தோஷம் பிறந்தது.
அன்றைய இரவு அறையில் இருவரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ரேணு ஹச் ஹச் என்று தும்மிக் கொண்டிருந்தாள். மழையில் நனைந்ததால் சளி பிடிக்க ஆரம்பித்து விட்டது போலும். சத்தமில்லாமல் எழுந்தவள் அருகிலிருந்த பிளாஸ்கில் சுடு தண்ணீர் இருக்கிறதா என்று பார்த்தாள். அதுவோ எப்பொழுதோ காலியாகி போய்விட்டது போலும். மெதுவாக எழுந்தவள் கௌதமை தொந்தரவு செய்யாதவாறு அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். மணி 2 கடந்திருக்க அவ்வளவு பெரிய வீட்டில் அந்த நேரத்தில் யாரும் இல்லை. ஆங்காங்கே ஒவ்வொரு மூலைகளில் இரவு விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. அதையெல்லாம் பார்க்க ரேணுவுக்கு பயமாக இருந்தது. இவ்ளோ பெரிய வீட்ல பேய் வந்தா கூட தெரியாது. கடவுளே, இந்த ஹாரர் எஃபெக்ட்ல இருக்கிற வீட்டை பார்த்தாலே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போலையே. தன் நெஞ்சில் கை வைத்தபடி இல்லாத தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தண்ணீருக்காக கிச்சனுக்கு சென்றாள். அப்பாடா, எப்படியோ இங்க வந்துட்டோம். லைட்டை போடாமலேயே அடுப்பில் சுடு தண்ணீர் வைத்தாள். அதன் பிறகு ஆவி பிடிப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தாள். இந்த நேரம் எதிர்ச்சையாக அவளின் கை தவறி ஒரு பாத்திரம் கீழே விழுந்து உருள அது பெரும் சப்தமாய் எழுந்தது. இவள் இங்கு கிச்சனில் பாத்திரத்தை உருட்டி கொண்டிருக்க அந்த சத்தம் மேலே தூங்கிக் கொண்டிருந்த கௌதமின் காதிலும் விழ தூக்கம் கலைந்து எழுந்து விட்டான். இந்த நேரத்துல யாரு சத்தம் போட்டுட்டு இருக்குது? கடுப்பானவன் அந்த அறையை சுற்றுமுற்றும் பார்க்க அங்கு ரேணு இல்லை. இவ எங்க போயிட்டா என்று யோசித்தவாறு அறையிலிருந்து வெளியே வந்தான். அவள் வெளியேயும் இல்லை. கீழே கிச்சனில் இருந்துதான் சத்தம் வருகிறது என்பதை உணர்ந்தவன் கீழே வந்தான். ஆனால் அவன் கீழே வரும் நேரத்தில் ஏதோ ஒரு உருவம் போர்வையால் முக்காடு போட்டுக்கொண்டு அவனை கடந்து செல்வதை பார்த்தான். இது யாரு இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள இப்படி போறது? அந்த நபரை பார்த்து திருடன் என்று நினைத்தான் கௌதம். அங்கு டேபிளின் மீது இருந்த ஃப்ளவர் வேஸை எடுத்தபடி அந்த திருடனை தாக்குவதற்காக இவன் பின்னால் வந்தான். ஆனால் திருடன் நீராக கிச்சனுக்குள் சென்றான். திருட வந்தவனுக்கு கிச்சனுக்குள்ள என்ன வேலை? கௌதம் திருடனை தாக்க முற்பட தன்னை யாரோ பின்தொடர்ந்தது போல் உணர்ந்த ரேணு திரும்பி பார்த்தாள். அவள் திரும்பவும் கௌதம் ஃப்ளவர் வேஷால் அவளை ஓங்கி அடிக்க வரவும் சரியாக இருந்தது. நான்தான், அடிச்சிடாதீங்க! அவள் வீல் என்று கத்த இது ரேணு என்று அறிந்த பிறகுதான் கௌதமிற்கு உயிரே வந்தது. ஒரு நொடி தாமதித்து இருந்தால் இந்நேரம் அவளின் மண்டையை உடைத்திருப்பான். இந்த நேரத்துல இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அது மேல ரூம்ல இருந்த சுடு தண்ணி தீந்து போச்சு. அதுவும் இல்லாம எனக்கு தும்மல் வந்துகிட்டே இருந்தது. மழையில நனைஞ்சதுனால இருக்கும். ஆவி பிடிக்கலாம்னு வந்தேன். ஆவி பிடிக்கவா வந்த? அதுவும் இந்த நேரத்துல? ஆமா, நீங்களும் ஆவி பிடிக்கிறீங்களா? ஏன்னா நீங்களும் மழையில நனைஞ்சிங்கல்ல, இல்லனா காய்ச்சல் வந்துற போகுது. அவள் அக்கறையாக கேட்க இவன் வீராப்பில், அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவைப்படாது, நீயே புடி என்று பதிலளித்தான். ரேணுவும் சரி, அப்போ உங்க இஷ்டம் என போர்வையால் முக்காடு போட்டுக்கொண்டு ஆவி பிடிக்க ஆரம்பித்தாள். கௌதம் அவளை வினோதமாக பார்த்தான். பாவம், அவனுக்கு தெரியவில்லை நாளைய நிலை அவனுக்கு திண்டாட்டம் என்று.